வணக்கங்களே! இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில பார்த்து தான் வந்திருப்பீங்க. சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. சல்மான் கான் நடிச்ச சிக்கந்தர் அப்படின்றது ஏ.ஆர். முருகதாஸ் எடுத்திருக்காப்ல. இந்த ஏ.ஆர். முருகதாஸ் எங்க இருந்து சேர்ந்தவர் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி சேர்ந்தவரு. ஸோ ஒரு அடிஷனல் துணுக்குக்காக சொல்றேன். அம் கள்ளக்குறிச்சி சேர்ந்தவரு. துப்பாக்கி படம்லாம் எடுத்தாப்ல இல்ல. சஸ்பென்ஸ்லயே சாகு. சஸ்பென்ஸோடயே சாவு. ஸோ டயலாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த சிக்கந்தர் படத்தை எடுக்கிறது யாருன்னா, ஏ.ஆர். முருகதாஸ். ஹிந்தி படம். டைரக்ட் ஹிந்தி படம் எடுக்கிறாப்ல. தமிழ்ல டப்பு வரும். பட் இந்த டீசர் வந்து தமிழ்ல வரல. ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. லாங்குவேஜ் சேஞ்சஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் வரல. எனக்கு வரல. உங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. சிக்கந்தர் டீசரை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீசர் ஸ்டார்டிங்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து காட்டுவாங்க. அதாவது டார்க்ல இருந்து காட்டுறாங்க. ஒரு 4 பக்கம், இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிக்குது. இந்த ஸ்டாச்சுவை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சைனீஸ் அவங்களுடைய போர் வீரர்கள் இருப்பாங்கல்ல அந்த காலத்துல. ஸோ அந்த மாதிரி போர் வீரர்கள் காஸ்டியூம்ஸ் போட்டிருக்காங்க. பின்னாடி சைனீஸ் போட்டோஸ் அவங்களுக்கு குங்ஃபு, மார்ஷியல் ஆர்ட் அதெல்லாம் வரைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆயுதங்கள், இப்போ இருக்க நவீன ரக ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி இதை பத்தி சம்மந்தப்பட்டமா இருக்கும். அதாவது மொத்தமா போர் சம்மந்தப்பட்டமா விஷயமா இருக்கும். ஏன்னா போர் வீரர்கள், ஆதி காலத்து போர் வீரர்கள், நவீன காலத்து துப்பாக்கிகள். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆதி காலத்தில் நடந்த போர் மீண்டும் நடக்க போகிறது அப்படின்றத குறிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, நீ எல்லாத்தையுமே லூப்போட கனெக்ட் பண்ணக்கூடாது ப்ரோன்னு சொல்றீங்களா? வெயிட் பண்ணுங்க. और अभी तो रुको, क्लाइमैक्स अभी बाकी है. வெயிட் கரோ வெயிட் அந்த மாதிரி நம்ம சிக்கந்தர் என்டர் ஆகிறாப்ல. ஹீரோவுக்கு பின்னாடி 4 பேர், இங்கிட்ட 2 பேர், இங்கிட்ட 2 பேர் சுத்து போடுறாங்க. நடுவுல கன் வச்சுட்டு நிக்கிறது யாரு அப்படின்னா, கொம்பு வச்ச மான் கொம்பு இருக்குல்ல. ஸோ அந்த மான் கொம்பு வச்சுட்டு ஒரு போர் வீரர் நிக்கிறாரு காஸ்டியூம் போட்டு. இந்த சைனீஸ்ன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சல்மான் காரோட யாரோட ஐகான்? இந்தியாவோட ஐகான். ஸோ சைனீஸ் ஒரு வீரர்கள் வந்து அடிக்க வராங்க. ஆதி காலத்து வீரர்கள், ஆதி காலத்து போர், இந்தியாவோட ஐகான். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சவுத் இந்தியா இஸ் நார்த் இந்தியா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிக்கந்தர் படத்தோட டைட்டில். ஸோ அந்த டைட்டிலுக்கு அப்புறம் வருவோம். உள்ள வந்து நம்ம ஹீரோ நிற்கிறாப்புல, சல்மான் கான் நிற்கிறாப்புல. அவர் வந்து சண்டை போட்டு இவங்க கண்ணை பிடிங்கி அடிக்கிறாப்புல. மொதல் ஷாட்ல ஒரு வீரர்கள் அடிக்கும் போது ஒரு டைலாக்லாம் பேசிட்டு இருக்காப்புல. நமக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாதனால நமக்கு தெரியல. ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் தான் என்ன சொல்றாருன்ற கமெண்ட்ல சொல்றேன். हिंदी தெரியாது போடா. ஓகே. இந்த கன் எடுத்து லெஃப்ட் கன்ல எடுத்து தூக்கி வச்சு அடிக்கிறாப்புல. அதாவது லெஃப்ட் கை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாப்புல. அந்த கையை அப்படியே பிடுங்கி இந்த ரைட் ஹேண்ட்ல வச்சு லோட் பண்றாப்ல. ஸோ இந்த ஷாட் நீங்க பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டையும் குறிக்கிறது தான் இருக்கு. ஓகே. இதுல இன்னும் குறிப்பிட்டதக்கா என்ன ஒரு விஷயம்னா, கையில சிலம்பம் ஆடுவாப்ல. அதாவது துப்பாக்கியே சிலம்பத்துல சுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுத்துவாப்ல. இங்க சிலம்பத்தை ஏன் ப்ரோ மென்ஷன் பண்ற? இதுக்கு சிலம்பத்துக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்னா, சம்பந்தம் இருக்கே. சம்பந்தம் எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோமே. சம்பந்தம் இருக்கு. சிலம்பம் சுத்துற மாதிரி சுத்துவாப்ல. சைனீஸ் அவங்களுடைய போர் வீரர்கள் அவங்க கடையில வந்து சண்டை போடுறாங்கன்னா, இங்க முன்னாடி நிக்கிறவர் யாருன்றதை குறிக்கணும்ல. நம்ம கந்தன் ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம். லாட்ஸ் ஆஃப் கந்தான்னு சொல்லி ஒரு சீரிஸ் போட்டிருப்போம். அந்த இன்னொரு சேனல்ல போட்டிருப்போம். அந்த சேனலோட லிங்க், அந்த வீடியோட லிங்கை கீழே கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏன் இந்த சிலம்பத்தை இங்க மென்ஷன் பண்ணேன்றது, அந்த சீரிஸ் நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறீங்களே, லைக் அண்ட் கமெண்ட். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கை தட்டி விட்டுருணும். வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடணும். ஓகேவா? வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இந்த சிலம்பம் சுற்றிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிக்கந்தர்னு டைட்டில் வருது. கையில் சிலம்பம் சுற்றுறாப்புல, எல்லாத்தையும் போட்டு தர்றாப்புல. கன்னை வச்சு ரஜினி முருகன் கன்னை கண்டுபிடிச்சது யாருன்னு ஒரு உருட்டு உருட்டி தர்றா இல்லை. சிமிலர் கனெக்ஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு புரியும், எல்லாருக்கெல்லாம் புரியாது. புரியணும் அப்படின்னா கந்தன் சீரிஸ் பாருங்க. நம்மளுடைய பழைய சேனல் மெம்பர்ஷிப்லாம் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. 2 சேனலோட லிங்கையும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த சிக்கந்தர் டைட்டில் வருதுல்ல, டைட்டில் தான் இப்போ கடைசி. டைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்தீங்கன்னாலே KD இதுதான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. ப்ரோ சிக்கந்தர்னா எஸ்ஸையும் லாஸ்ட் ஆரையும் தானே அப்புறம் காட்டிருக்கணும். இதெல்லாம் அப்புறம் KD நடுவில் காட்டியிருக்காங்க. அதுவும் நடுவில் பிரித்து காட்டியிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேயை மென்ஷன் பண்ணி டியை மென்ஷன் பண்ணி ரெண்டையும் உடச்சு சிக்கந்தர்ன்ற டைட்டில் வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா AN இருக்கும். K அண்ட் D அப்படின்ற மாதிரி குறிச்சிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். K அண்ட் D. K என்ன லெட்டர்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆல்ஃபாபெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அது நம்பர் வரும். அது என்ன நம்பர்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Dன்ற ஒரு நம்பர் இருக்கு. அது ஆல்ஃபாபெட்ல எந்த இடத்துல வரும்னு சொல்லி குறிப்பிட்டு பாருங்க. 4ன்னு வரும். ஸோ இதை மட்டும் நான் ஏன் ப்ரோ சொன்னேன் அப்படின்னா, 4 2 பிரிச்சா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு விடாது கருப்புல ஒருத்தர் சொல்லியிருப்பாப்ல. 4 2 பிரிச்சுன்னா 13 வரும்.
4ல் 1 எடுத்துட்டீங்கன்னா 1. அந்த 1 இந்த 3 சேர்த்தீங்கன்னா 13. இதை இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க. இது புரிய வேண்டிய ஆட்களுக்கு மட்டுமே புரியும். அவர்களுக்காக இந்த வீடியோ. புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சிக்கந்தர் இதோட முடியுது. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது 2025ல். படம் வந்த பிறகு நம்ம டீட்டெயிலா பேசலாம். ப்ரோ இது என்ன ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி கந்தனோட மென்ஷன் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? கடைசி ஒரு துருப்பு தரவா? அவர் போட்டிருக்க ஷர்ட் கிரீன் கலர். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க ஆள் போட்டு இந்த ரெஃபரன்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ப்ரோ கிரீன் மட்டும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னா, கிரீன் யாரை குடிச்சது? சிக்கந்தர்னு சொல்லிட்டு முஸ்லீம் கார்டு ஒருத்தர் இருப்பாப்ல. முஸ்லீம்ல ஒரு தூதர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரை கொஞ்சம் தேடி பாருங்க. அவரை மொத்தமா கிரீனா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. விவசாயத்துக்கு கடவுள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு கிரீனை காட்டியிருப்பாங்க. முருகனை என்ன சொல்லுவீங்க? விவசாய கடவுள்னு சொல்லுவீங்க. கிரீன் கலருக்கு என்ன மீனிங் சொல்லி புரியுதா? விவசாயத்துக்கு கட்சி, விவசாயத்துக்கு போராடுறவங்களாம் கிரீன் கலர் துண்டு போட்டு போறதை பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.